நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்குற நண்பர் சர்வீஸ்க்காக. இது வந்து என்ன போர்டு கிட்டத்தட்ட ஒரே ஆம்பிள் இருக்க போர் ஒன் சைடு ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கொரியர் அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கீங்க போர்டு, அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். பெரும்பாலும் அதிகமாக ப்ராப்ளம் ஆகிறதுல சிலதெல்லாம் ஒரு 5200 போயிடும். இல்லைனா இந்த சிலது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன் மட்டும் தான் ஃபால்ட் இருக்கும். அது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போர்டு நம்மளுக்கு புதுசாக ஸ்டார்ட் ஆகுது, ஒர்க்கு இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணும்னாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு போர்டு ரெடி பண்ணி அது கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டீலர்கிட்ட போகும். அந்த டீலர் வந்து கடைக்கு கொடுப்பபடி அதுக்கு ஒரு லாபம் வரும். அந்த லாபம் வந்து மறுபடியும் அந்த கடைக்கார ஒரு லாபம் வைப்பபடி. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் லாபம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க லாபம் தான் வேணும். அது டைரெக்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த லாபம் வந்து உங்களுக்கு குறையும். ஒரு போர்டு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது கஸ்டமருக்கு வர்றது 120 130 ரூபா, அந்த 30 ரூபா ரேஞ்ச் அதிகமாக வரும் ஒரு 100 ரூபாய்க்கு. அது டைரெக்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரேட்டும் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டுனா கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த போர்டுனாலே ஆல்ட்ரு பண்ணுறது சரி, சர்வீஸு ஒர்க்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதுன்னு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாமே அவர் பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கு. அப்படி எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா குமார் பேர்டு 2 பெட்டு. இது ஒன்று. இது வந்து குமார் பேர்டு வந்து 4 பெட் போர்டு. இது வந்து 4 பெட்டு. இது வந்து எல்லாமே ஒரே சேனல். ஓகேங்களா? 2 4 5 5 சேனலுக்கு ஒன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்டுன்னு சொல்லியிருந்தது. பாருங்கள், இது வந்து 6 பெட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே ஐட்டம். இது 2 சேனல், இது 2 சேனல், இது சிங்கிள் சேனல். இது வந்து சப்புக்கு வந்து 6 பெட் 3 போட்டிருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட் ஆகி டோட்டலாகவே போயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. இப்போ இந்த எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். அது இல்லாத இங்கே ஒன்று இருக்குது. சரி, இத்தனை போர்டு கொடுத்துருக்காங்க. இது குமார் போர்டு. எல்லாமே டோட்டலாகவே குமார் போர்டு. 2 4 6 7 1 7.1 நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல எனக்கு. இருக்கிற கண்டிஷன் பார்த்து 7.1 மாதிரி தான் தெரியுது. இது டோட்டலாகவே ஃபால்ட்டுன்றாங்க. இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் 3 தான். இது 3. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காயில் வருது. இது வந்து போட்டியார் 3. இப்போ டோட்டலாக இதை வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம கண்டிஷனாக வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ரெடி பண்ணுறது 10 நிமிஷம் ரெடி ஆகிடும், இல்லை 1/2 மணி நேரம் நீட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாகுது. அதனால் ஃபஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போன வீடியோ மாதிரி எல்லாம் டீட்டெயில் தனித்தனியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இது ஆர்டர் பண்ணணும், என்ன பண்ணலான்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து இது வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுவும் ஒர்க் ஆகுது. பாருங்கள், இது ஆடியோ டெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இதுவும் ஓகே ஆகிடுச்சு. மொத்தம் இருக்கிற அந்த போர்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான். சில சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ பிரச்சனையுமே இந்த சின்ன BD 139 140 இது இந்த டிப்பு இது மாதிரி கம்ப்ளைண்ட் தான். பாருங்கள், 5200 எதுவுமே போகல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கஸ்டமர் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலுமே எல்லாமே இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. இந்த 2 போர்டு நல்லாவே இருந்தது. ஏன்னா அவங்க கஸ்டமர் பொருள் நம்மளுக்கு வேணாம். இந்த போர்டு 2மே நல்லா இருந்தது. அவங்க வந்து டோட்டலாக எல்லாமே ஒன்றுத்தில் செக் பண்ணதுனால ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிட்டு இருக்கும். எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுதான் மெயின் காரணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு இந்த போர்டில் இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் போயிட்டு இருந்தது. குமார் 6 பெட்டு. இது இப்போ ரெடி பண்ணிட்டோம். அது இதில் வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மட்டும் தான் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இந்த 2 டிப் BD 139 140யும் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டரும் போயிருந்துச்சு. மற்றபடிக்கு 5200 194 எதுவும் போடல. இதில் பாருங்கள், இதுலையுமே பார்த்திங்கன்னா இது 2 தான் போயிட்டு இருந்தது. வேறு எதுவும் போகல. ஏன்னா நம்ம என்ன பொருள் போச்சு அதுதான் பணம் கேட்க முடியும். அவங்ககிட்ட கஸ்டமர் கேட்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கஸ்டமர் எவ்வளோ சேவ் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். இது 1 2 இதுவே 2000 ரூபாச்சு.
இது ஒரு 1000 ரூபாய் வரும், இது ஒரு 500 ரூபாய் வரும். 3500. இந்த குமார்பேட்டு 6 ஃபீட் அது என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நல்லா சேவ் பண்ணிட்டு, ஏன்னா இது போர்டு கழட்டிட்டு புது போர்டு போட்டுருந்தாவே இதே கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு பக்கம் அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணதில்ல, சின்ன சின்ன ஃபால்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இது ஒன்று ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இது எஸ்எம்டிலாம் நம்ம சர்வீஸ் பண்ண இந்த சர்வீஸ் பண்ண முடியலன்னா இதெல்லாம் தேவையில்லை, நல்லா இருக்கிறதுக்கு தேவையில்லை. எல்லாமே இப்போ வந்து எல்லாமே குட் கண்டிஷன் பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு வந்து அங்கே வீட்டில் இருக்கிற போர்டு ஏதாவது ஃபால்ட்டுன்னா செக் பண்ணி கொடுத்தா போதும், மற்றபடிக்கு எல்லாமே ஓகே. இப்போ இருக்கிற எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் நார்மலாக நல்லாவே இருந்தது. ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஒன்று ஒர்க்கு, இந்த போர்டெலாம் இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு, இதுதான் மெயின் ஒர்க்கு. இதெல்லாம் சின்ன சின்ன எல்லாமே சின்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த டிரான்ஸ்டர் போனாவே ஸ்பீக்கர் ஃபால்ட்டானால் இந்த டிரான்ஸ்டர் போயிடும். ஆனால் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தெரியல, கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கஸ்டமருக்கு கொரியர் அனுப்பிச்சிடலாம். இப்போ எப்படி அவர் அன்பேக்கிங் பண்ணாங்களோ அதே மாதிரி மறுபடியும் ரீபேக்கிங் பண்ணி கஸ்டமர் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அமௌண்ட், இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம அவர் செட்டிலேருந்து அப்படியே ஒரு செட்டிலேருந்து அப்படியே கழட்டி கொடுத்துருக்கு. அப்படியே இந்த போர்டு மட்டும் புதுசாக வாங்கினா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே போட வேண்டிய, என்னுடைய கருத்துப்படி ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே போட வேண்டியது வரும். கிட்டத்தட்ட இதுக்கு மொத்தமாக செலவானு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா தான் செலவாகிருக்கும். கொரியர் சார்ஜோட சேர்த்துனா ஒரு 100 ரூபாய் சேர்த்துனா கூட 700 ரூபா தான் ஆச்சு. ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி ஒரு 25 போர்டு ரேட் வந்து கொடுத்து. அப்படி அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா 25 போர்டு ரெடி பண்ணிட்டு அமௌண்ட் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 போர்டு ரிட்டர்ன் எடுத்துக்கணும். ஒரு அமௌண்ட் போட்டு 5 போர்டு எடுத்து மீதி அமௌண்ட் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வச்சுருக்காங்க, தூக்கி போட்டு அது என்ன பிரச்சனைனே தெரியாது. சில பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த 5200 போயிடும். இந்த 5200 1940 இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு வரதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த 5200வே போட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு பிரச்சனை வந்தால் இந்த மெயின் டென்ஸ்டால் போடுற மாதிரி வரும். அது இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் போகிறதில்ல. 5200 1943 மாடலில் அதிகமாக பிரச்சனை வரதில்லை. இந்த சக்தி போர்டு மட்டும் தான் அதிகமாக பிரச்சனை வரும். டிரான்ஸ்டர்னு போயிட்டுங்களாவே இந்த டிரான்ஸ்டர் போய்ட்டு டிரைவர் செக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது வரும். மற்றபடிக்கு பெரும்பாலும் வேறு எதுவும் பிரச்சனை வரதில்லை. இப்போ வந்து இது கஸ்டமருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அது கஷ்டப்பட்டு சின்ன ஒர்க்காக தான் அது யாராவது செய்கிறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு புது போட்டு வாங்குறீங்க. அது மாதிரி செய்கிறீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் யாரும் சும்மா கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி என்ன வர்ற கொரியர் சார்ஜ் ஒரு 80 ரூபா வரும், போகிறதுக்கு ஒரு 80 ரூபா வரும், 160 ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த என்ன போர்டு போச்சு அதுதான். மொத்தமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுக்கு ஒரு 600 700 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பொருள் மிச்சம், அப்படி தான் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன பொருள் இது மாதிரி என்ன பொருள் போச்சு அந்த பொருள் தான் பணம் வாங்குவோம். 5200 போய்ட்டு 5200 மட்டும் வாங்குவோம். மற்றபடி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதில்ல. ஒரு போர்டு சர்வீஸ் சார்ஜ் 100 ரூபா, சிங்கிள் சேனல் ரெடி பண்ணாலும் சரி, டபுள் சேனல் ரெடி பண்ணாலும் சரி, ஒரு போர்டுக்கு 100 ரூபா சர்வீஸ் சார்ஜ் மட்டும். அது மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் அதிகமாக இருக்குது. நம்ம பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டு 500 ரிமோட் கிட்டு ப்ளஸ் அந்த ஆடியோ ரெஸ்பாக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி அந்த யூஎஸ்பி லிங்க் பண்ணுறது எப்படி அந்த பற்றி எல்லாம் வீடியோ பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு பதிவில் போடுறேன். இதோட இது முடிச்சிக்கலாம். இப்போ வந்து கடை கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் வந்து போட்டு வாங்கிட்டு போகிறீங்க. நிறைய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் இருக்கிறது கொஞ்சம் வீடியோ போட்டுக்கணும் மறுபடியும் கேட்டிருந்தீங்க. அப்புறம் அந்த STK 4191 ஐசி போர்டு அது மாதிரி இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 100 பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. MSCRT யூடியூப் சேனல் பண்ணாங்க. நன்றி, வணக்கம்.